வணக்கம். மேஷ ராசிக்கு இந்த ஆணி மாதம் எவ்வாறு இருக்க ஆணி 1 தொடங்கி 32 வரைக்கும். ஆணி மாதம் என்று சொன்னாலே முதல்ல குறிப்பிடுவது எதிரான சூரியனுடைய இடப்பெயர்ச்சி வைத்து தான் இந்த மாதத்துக்கான பலாபலன் எடுக்கிறது. இந்த மேஷ ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது, உடல் சார்ந்த விஷயத்தில் சின்ன சின்ன பிணிகள் என்பது இந்த மாதத்தில் ஒரு 6ஆம் தேதி வரைக்கும் இருக்குது சாமி. கொஞ்சம் தர்ம சங்கடம் என்று சொல்ல, ஏன்னா அவர் செவ்வாய் இருந்தாலே கோபதாபங்கள் அதிகரிக்கும். மனிதனுக்கு தேவையான விஷயம் வீரியத்தன்மை உண்டு, நான் இல்லைன்னே சொல்லலை. இருந்தாலும் அந்த ராசிநாதன் அங்கே அமர்ந்திருப்பது அவருடைய காரகம் அல்லவா. செவ்வாய் இருக்க பெற்றாலே ஒரு ராசியிலேயோ அந்த ராசிநாதன் ஆட்சி பெறுகின்ற அந்த தனித்தன்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு, எந்த கிரகத்தையும் வலிமையை ஆட்கொள்ளக்கூடிய தன்மை செவ்வாய்க்கு உண்டு. எதையும் எதிர்த்து போராடி தனக்குள் வெற்றி காண்புகின்ற அமைப்பும் அந்த செவ்வாய்க்கு உண்டு. இந்த 6ஆம் தேதிக்கு அப்புறம் இடம்பெயர்ந்து 2ஆம் இடத்துக்கு வர வாக்குஸ்தானத்தில் இந்த பொறுமை, நிதானம், பிரதானம் தயவு செய்து நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய காலம் மேஷராசிக்காரங்களுக்கு. ஏன்னா ஆணி மாதம் 6ஆம் தேதிக்கு அப்புறம், ஏன்னா 2ஆம் இடத்துக்கு செல்லுகின்ற செவ்வாயால் என்ன ஆகுனா ஸ்பீச்சு கொஞ்சம் வாக்குஸ்தானத்தில் வர்றதால கொஞ்சம் கடுமையான தாக்கத்தை கொடுக்கும். சண்டையிடுதல், இதை மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு கோபதாபங்கள், நாம் சொல்லுகின்ற சொல்லுங்கள் பிரபலமாக மாறுது, தேவையில்லாமல் விமர்சனம் பண்ணுறது, அடுத்தவரை பற்றி விமர்சனம் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நாம் தடுத்து கொள்வது என்பது ரொம்ப முக்கிய தருணம். எதையுமே இந்த மாத பலன் ஏன் சொல்கிறாங்கன்னா, நாம் வருவதை நாம் தடுக்க முடியாது, ஆனால் அதுக்கேற்றாற்போல் வாழ்வாதாரத்தை மாற்றிக்கொள்ளலாம். ஓரளவுக்காவது நாம் அசைன்மெண்ட் பண்ணி நாம் தூக்கி வெளியே வந்துடலாம். எல்லாருமே நானே வாழ்ந்துருவேன், நானே போயிடுவேன்றதெல்லாம் 2வது பாகம். இருந்தாலும் இந்த சூழ்நிலைக்கேற்றால் போல் நம் வாழ்வாதாரத்தை மாற்றுவது என்பது தனித்தன்மை. அதாவது இப்போ மழை வந்தால் குடப்பிடிச்சும் போகிறோமில்லை, அதே ஒரு சூழ்நிலை தான். நாம் வருகின்ற கிரகங்களுடைய தாக்கத்தை நாம் காணாமல் இருப்பதும், அவருடைய பார்வை 4ஆம் இடத்தில், அதுங்கிருந்து 2ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்கும், அவருடைய பார்வை கேது மேலே விழுறதும், இதனால் சின்ன சின்ன உபாதைகள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கிறது, இந்த மாதிரி கண் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயத்துக்கான அமைப்புகள் தேடி வரும். 2 என்பது கண்ணையும் குறிக்கும். அதனால் கண்ணில் இந்த சூடு சார்ந்த விஷயத்தில் கண் சிவப்பாகிறது, இது மாதிரி விஷயங்கள் ஏற்படும். வாயில் இந்த பல் சார்ந்த விஷயத்திலையும் வாயில் துர்நாற்றம், இது மாதிரி விஷயங்கள், வயிற்று உபாதைகள், ஏன்னா 8ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் அவருடைய பார்வை பதியும். உடல் உபாதையில் கொஞ்சம் தொந்தரவு கொடுக்கும். சில பேருக்கு ஒவ்வாமை என்று சொல்லக்கூடிய இந்த வாந்தி, மயக்கம் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் உருவாகிறதுக்கான காலமாகவும் இந்த நேரம் இருக்கும். ஐயா எல்லாருக்குமே அந்த கதையை சொல்லலை, இருந்தால் கூட இந்த நிலைமை என்பது எல்லாம் ஓரளவுக்கு ஒத்து போகிறதுக்கான அமைப்பு. இந்த நேரத்தில் விரதமுறை உணவுகளை எடுத்துக்கொள்வது ரொம்ப நன்மையை தரும். சைவ உணவுகளை பின்பற்றுவது என்பது ரொம்ப தயக்கத்தும் இல்லாமல் நாம் போகலாம், ஈஸியாக போகலாம். இந்த மாதிரி விஷயத்தை நாம் பயன்படுத்திக்கணும் இந்த மாதம் மேஷராசியை பொறுத்தவரை. அதே போல் 2ஆம் அதிபதி சுக்கிரன் குரு பகவானோட சம்பந்தப்படுகின்ற காலம். இந்த நேரத்தில் ஒரு நன்மை தருகின்ற விஷயம், இதுவரைக்கும் கிடைக்காத ஒரு செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாதிப்பு, வேலையில் ஒரு சிறந்த ஜாக்பாட் அடித்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கிறதுக்கான அமைப்புகள்லாம் தேடி வரப்போகுது. நிறைய நல்ல விஷயங்கள் இந்த 2ஆம் அதிபதியை வைத்தே நம்ம பார்க்கலாம். ஒரு வரவரவு, தனவரவு சார்ந்த விஷயம் எதில் கிடைக்கிறான்னா 2ஆம் அதிபதி சம்பந்தப்படுகின்ற கிரகங்கள். அவர் யாரோட சம்மந்தப்படும்னா உச்சம் பெற்ற கிரகத்தோடு சம்மந்தப்படும் போது வாழ்வாதாரம் மேலோங்கும், பொருளாதாரம் மேன்மை அடையும் என்று தான் முன்னோர்கள் கொடுத்த வார்த்தை. நாம் சொல்லலை, நாம் ஏற்கனவே படிச்சுட்டு வந்து தான் நம்ம முன்னோர்கள் கொடுத்தது, நம்ம குருமாதர்கள் கொடுத்தது தான் நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம். அப்போது கிரகங்கள், குரு பகவான் தனகாரகன் என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடன் சுக்கிரன் சம்பந்தப்படும் போது பொன்னவன் மன்னவன் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் 2ஆம் இடத்தை அதிபதி அவர் தான் சுக்கிரனே. அப்போ அவருடைய தன்மை மேலோங்குகின்ற காலம். நம்ம ராசிக்கு 4ஆம் இடத்துலேருந்து நேரடி பார்வையாக 10ஆம் இடத்தை பார்ப்பாங்க. அப்போ தொழில் ஸ்தானம் வலுக்கின்ற நேரமாக இந்த நேரத்தில் இருக்கும். நிறைய பேருக்கு வேலை இல்லைன்னு சொல்கிறாங்க பாருங்கள். குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது என்பது பாதகம் இல்லை என்று சொல்லலை, ஆனால் இருந்தால் கூட அவர் பார்க்கின்ற பார்வை, இருக்கின்ற இடம் விருத்தி என்று சொல்லக்கூடிய வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கூடுதலாக நாம் கண்காணிக்க வேண்டிய காலமாகும். இல்லை அதுக்கான சேவைகள், முக்கியமாக இந்த வீட்டில் நாம் தேவைப்படுகின்ற விஷயங்கள் எதனா பீரோ வாங்குறது, கட்டல் வாங்குறது, இந்த லக்ஸரி வாழ்க்கைக்கு தேவையான ஏசி, ஃப்ரிட்ஜ், இது மாதிரி விஷயங்கள், இல்லை நம்ம வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்குறது, எல்லா விதமான நற்பயன்கள். ஏற்கனவே வீட்டை கட்ட ஆரம்பிச்சிட்டேங்க, அது பாதி வேலையில் நின்று போச்சு, இப்போ நிறுத்து செய்ய முடியும்னா அந்த விஷயங்கள்லாம் தடுக்காமல், அதாவது நிற்கப்படாமல் எல்லா வேலையும் முடித்து விடுகின்ற காலமாக, ஏதோ ஒரு தனவரவு அதன் மூலியமாக நாம் பயன்படுத்தி அந்த விஷயத்திலேருந்து முடிவு விட்டு அதிலேருந்து வெளிவரத்துக்கான காலமாக இந்த காலம் இருக்கும். பயப்படணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதம் ஓரளவுக்கு நன்மை தருகின்ற விஷயங்கள் நல்லதாக அமையப்போகுது. ஏன்னா ஆணி மாதம் 21ஆம் தேதி வரைக்கும் சுக்கிர பகவான் அந்த குருவோடு சம்பந்தப்படுகின்ற காலத்தால் செல்வங்கள் வாரி வழங்குகின்ற பாக்கியம் கண்டிப்பாக உண்டு. அதுக்கப்புறம் தான் சிம்மத்துக்கு இடம்பெயர்கின்ற நேரம். அதனால் இருக்கின்ற நாட்கள் உங்களுக்கு எதுவும் தொந்தரவே கிடையாது. தனம் சார்ந்த விஷயம், வேலையில் பிரச்சனை, மனதளவில் இருந்து வந்த பிரச்சனை, இடமாற்றம் என்று சொல்லக்கூடிய வேலை, அதெல்லாம் எதுவுமே கிடையாது.
21ஆம் தேதி வரைக்கும் அங்கே இருப்பதால் ஒன்று சுக்கிர பகவானால் உங்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது. அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து செல்லுகின்ற காலமாக தான் இருக்குமே கண்டி தவறான பாதையை நாம் செல்லுகின்ற காலம் இல்லை. ஏன்னா இந்த நேரத்தில் பகவானுடைய பார்வை நம்ம மேலே 10ஆம் இடத்தையும் சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்தையும் நமக்கு விழத்துக்கான காலமாகும். ஏன்னா சுகஸ்தானத்தில் கிரகங்கள் 2ஆம் அதிபதி 4ஆம் இடத்துல சம்மந்தப்படும் போது வீடு வண்டி வாகனங்களை வாங்கிறதுக்கு, லக்ஸரி வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய கார் வாங்கிறது, எதெல்லாம் வாங்கிறதுக்கு இல்லை ஆடு மாடு என்று சொல்லக்கூடிய இந்த கால்நடைகளை வாங்கக்கூடிய பாக்கியம் எல்லாம் கிடைக்கும். எப்போல்லாம் குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுகின்றதுன்னா நம் கூடுதல் கவனம் எதில் வைக்கணும்னா அந்த கால் பாதம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்க. எப்போவுமே அந்த 4 என்று சொன்னாலும் கால்நடை என்று சொன்னாலும் இந்த வண்டி வாகனத்தில் சொன்னாலும் இந்த டயர்களில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கணும். எப்போவுமே குரு சுக்கிரன் சேர்க்கை பெறுவது சின்ன உபாதை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு. கிரகங்கள் சந்திக்கும் பொழுது நேரடி பார்வை என்பது வேறு, ஆனால் கிரக யுத்தம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு என்பது வேறு. கிரகங்கள் ஒன்று கூடி வரும்பொழுதில் அதனுடைய ப்ளக்ஸ் மைண்ட், அதாவது காப்பியோட பால் சாப்பிட்ற மாதிரி பாலை வரைக்கும் சாப்பிட்டா பால் தான், அதோட காப்பி டீயோ எதுவும் சேர்த்து சாப்பிடும்போது அதுக்கான விஷயங்கள் மாறுதல்ல. அதே போல் தான் குருவும் சுக்கிரனும் 2 பேரும் ஒருத்தர் தேவகுரு ஒருத்தர் அசுரகுரு. அப்போ 2 பேருடைய தன்மையும் மாறுகின்ற காலம். அது உச்சம் பெற்று இருக்கக்கூடிய கிரகத்தின் வலிமை பெற்று காணக்கூடிய காலமாகும். இந்த நேரத்தில் நேரடி பார்வையாக அவர் 10ஆம் இடத்தையும் இந்த 10ஆம் இடத்தை பார்க்கும்போது ஜீவனம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, வருமானத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை, இவையெல்லாம் ஓரளவுக்கு சால சிறந்ததாக மாறும். ஐயா போன மாதம் இல்லை வருமானம்னா இந்த மாதம் ஒரு கூடுதல் வருமானத்தை சம்பாதிக்கின்ற அமைப்புகள் உண்டாகும். ஏன்னா தனகாரகன் நம்ம லக்னாதிபதி என்று சொல்லக்கூடிய ராசி அதிபதி 2ஆம் இடத்துல பயணம் பண்ணுவது பெரிய விஷயம்தான். அவரே கொடுத்துருவார், 2வது பாகமே நம்மளுக்கு அவரே கொடுத்துருவார். இருந்தாலும் இந்த நேரத்தில் கிரகங்களுடைய நன்மை நல்லா இருப்பதால் ஒன்றும் பிரச்சனை தருகின்ற விஷயம். அதுவும் இல்லாமல் 3ஆம் அதிபதி முக்கியமாக புதன் சார்ந்த விஷயம் என்று சொல்லக்கூடியது. புதன் என்று சொன்னாலே கொட்டி கொடுக்கின்ற தன்மை என்று சொல்லுவாங்க. அது புதனோடு சேர்ந்த சூரிய பகவான் புத ஆதித்யோகம் பெறுகின்ற காலம். இந்த நேரத்தில் எடுத்து வைக்கின்ற முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கக்கூடிய பாக்கியம். அவருடைய பார்வை நேரடியாக 9ஆம் இடத்தை பார்க்கும். இதுவரைக்கும் குலதெய்வம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை, வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை எல்லாம் இந்த மாதம் ஓரளவுக்கு கூடுதல் பலனோடு உங்களுக்கு எல்லாமே நற்கதி என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் கிடைக்கும் போது நற்பெயர்கள் விளங்கக்கூடிய காலம். நமக்கு இதுக்கு முன்னே எதுவும் சரியான முறையில் இல்லைன்னா இனிமேல் நற்பெயர்கள் தருகின்ற காலமாகும். போட்டி பொறாமையின்றி நீங்கள் வெற்றி பெறுகின்ற காலமாக இந்த மாதம் ஆனி மாதம் சிறப்பாக இருப்பது. மேஷராசியை பொறுத்த வரைக்கும் 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடைய தன்மை மட்டுமே மாறுபடுகின்றதை கண்டு மற்றபடி பெரிய அளவுக்கு பாதிப்பு தருகின்ற விஷயங்கள் எதுவும் இல்லை. ராகுவாலம் கேதுவாலம் வருகின்ற அமைப்புகள் எல்லாமே ஓரளவுக்கு சரிசமத்தை தருகின்ற அமைப்பு தான். ஏன்னா இந்த நேரத்தில் பெரிய அளவுக்கு ஜாக்பாட் அடித்த மாதிரி இருந்தாலும் இந்த மாதம் ஓரளவுக்கு கூடுதல் அனுகூலத்தை பெறும். வேலையிலையும் சரி, குடும்பத்திலையும் சரி, கல்வியிலையும் சரி, எல்லாத்துலேயும் இது வரைக்கும் பின்தங்கி இருந்தவங்க அனைவரும் மேஷராசிக்காரங்களாம் ஒருபடி உயர்ந்து காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும். ஐயா நிறைய பேருக்கு வீட்டில் சண்டை சச்சரவுகள் இருந்தால் அதிலிருந்து கூடுதல் கவனம். தயவு செய்து 7.5 சனியை நாம் தொட்டுருக்கோம். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு மாதமும் நாம் சொல்ல வேண்டிய கருத்து எதிரானா நாம் எதை கவனிக்க வேண்டும், எந்த விஷயத்தில் கவனிக்கணும்னா இந்த விரயம் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனத்தை எடுத்துங்க. எப்பவுமே விரயம் சார்ந்த விஷயமோ விரயம் எதுக்காக செலவு பண்ணுறோம் அதை முக்கிய தருணமாக எடுத்துக்கொண்டாலே மூலதனம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இதில் இது கண்டிப்பாக செய்து தான் தீர வேண்டும் என்று நன்மை தருகின்ற விஷயமாக இருந்தால் பரவாயில்ல. தேவையில்லாத விஷயத்தெல்லாம் எடுத்து போய் பணத்தை போடுறது, தேவையில்லாத இடத்தெல்லாம் யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா அதை கேட்டுக்கொண்டு அந்த விஷயத்தில் இறங்கி வேலை செய்கிறது. செய்த தொழிலை விட்டவரும் கெட்டார், செய்யாத தொழிலை தொட்டவரும் கெட்டார் என்று சொல்வார்கள் இந்த வார்த்தைகள். இதெல்லாம் எதுக்காக சொல்லியிருக்காங்கன்னா நம் முன்னோர்கள் வைத்து விட்டு ஏற்கனவே அவங்க அனுபவிச்சுட்டு தான் நம்மக்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வார்த்தையெல்லாம் ஒவ்வொரு முறையும் நாம் உன்னிப்பாக கவனிக்கும். பாடம் படிச்சுட்டா மட்டும் போதாது. ஐயா எனக்கு ஜோதிடம் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும் என்பதை விட நாம் தினம்தோறும் அந்த புக்கை நாம் திரட்டி பார்க்கும்போது தான் நாம் எதை விட்டோம், எதை சொல்ல மறந்தோம் என்ற வார்த்தை எப்பொழுதுமே கவனத்துக்குள் வரும். கிரகங்களை நாம் தொடும் பொழுதெல்லாம் அப்பொழுது நமக்கு அந்த கிரகத்தால் நமக்கு அமைப்பு கிடைக்கும். அதே போல தான் வாழ்க்கையில் எதை நாம் பின்பற்ற வேண்டுமோ அது எப்பொழுதும் நாம் தொட்டுக்கொண்டே இருந்தால்தான், செய்கின்ற வேளையில் விடாமல் நாம் செய்து கொண்டிருந்தால் நம்ம வாழ்வாதாரம் மேலோங்கும். வாழ்கின்ற வாழ்க்கை எந்த 7.5 சனியான இருக்கட்டும், ஜென்ம சனியாக இருக்கட்டும், எல்லாத்திலும் விடைபெற்று, ஏன்னா எதை செய்திருந்தாலும் இறைவன் நம்மளுக்கு கூலி கொடுக்க வேண்டும் என்று ஒன்றுத்தான். அதாவது இறைவன் கொடுத்த ஒரு பெரிய நீ செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யுங்க, அந்த வேலைக்கான அமைப்பை இறைவன் நம்மளுக்கு தானாக கொடுப்பான் என்ற ஒரு உறுதி என்பது நம்ம முன்னோர்கள் கொடுத்த விதி. அதை வைத்து தான் இன்றைக்கு வரைக்கும் போயிட்டுருக்காங்க. உங்கள் வேலையாக நீங்கள் செய்யுங்க, அதனால் ஒன்றும் தவறே கிடையாது. ஜீவன கர்மாவை நாம் அனுபவிக்க முடியாமல் செல்லிவிடலாம். நல்லவை அனைத்தும் இந்த மாதம் மேஷராசிக்காரங்களுக்கு
தொட்டவை துலங்கும் என்று சொல்லக்கூடிய அமைப்பில் எல்லா கிரகத்தின் சார்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதம் எதனா வேண்டுதல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் எதனா இருந்தால் முதல்ல நாம் கோபதாபத்தை நாம் நிறைவேற்றணும். முக்கியமாக 2ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வர்றதால 6ஆம் தேதியிலேருந்தே வந்துடுறார். அதனால் கோபதாபத்தையும் அடிவயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை, இந்த கண் பிரச்சனை இதெல்லாம் நாம் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கணும். இது எடுத்துக்கொண்டாலே போதும், உங்கள் வாழ்வாதாரத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும், நல்லவை அனைத்தும் வந்து சேரும், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.